வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ வெப் சினிமா. இந்த வீடியோவில் நெல்சன் டைரக்ஷனில் நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா மற்றும் அதே நெல்சன் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படங்களை தான் நாம் கம்பேர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடத்தல் கும்பல் மூலமாக வர பிரச்சனையில இருந்து ஒரு சாதாரண குடும்பம் எப்படி தப்பிக்குதுன்றது தான் ரெண்டு படத்தோட கதை. கோலமாவு கோகிலால கொக்கைன் கடத்துற கும்பல், டாக்டர்ல குழந்தைங்க கடத்துற நெட்வொர்க். கோலமாவு கோகிலால மெயின் வில்லன் மும்பையில் இருப்பா, பேரு பாய். டாக்டர்ல மெயின் வில்லன் கோவால இருப்பா, பேரு டெர்ரி. கோலமாவு கோகிலால மோகன் பாபின்னு ரெண்டு பேரு சென்னையில இருந்து பாய்க்கு பவுடர் மாத்திர வேலை பார்ப்பாங்க. டாக்டர்ல ஆல்வின் மெல்வின்னு ட்வின்ஸ் ரெண்டு பேரு சென்னையில இருந்து டெர்ரிக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணுவாங்க. டாக்டர்ல சின்னுவை காப்பாத்துற ஆபரேஷன்ல எமோஷன்ஸை தூக்கி ஓரமா வச்சிடணும். ரோபோ மாதிரி வேலை செய்யணும். மிலிட்டரி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு வருண் ரூல் செட் பண்ணுவாரு. கோலமாவு கோகிலாலையும் 100 கிலோ கொக்கைன் கடத்த முடிவு பண்ணப்பறம் நாம தப்பு பண்றோம்னு மூஞ்சில தெரியக்கூடாது. முகத்தை பாவமா வச்சுக்கணும். பயப்படக்கூடாது. முக்கியமா கோபப்படவே கூடாதுன்னு கோகிலா ரூல் செட் பண்ணுவாங்க. கோலமாவு கோகிலால ஆரம்பத்திலேயே பாய் ஒரு போலீஸை கொல்லுவான். கடைசியில போலீஸ் கையால தான் பாய் சாவான். டாக்டர்ல ஸ்டார்டிங்ல ஆர்மி சோல்ஜர்ஸ் கன் ஃபயர் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல டெர்ரி கேங்க ஆர்மி ஆளுங்க கன் ஃபயர் பண்ணி கொல்லுவாங்க. ரெண்டு படத்துலையும் ஒன் சைடு லவ் இருக்கு. சேகர் கோகிலாவை ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. எல்கே கோகிலா தங்கச்சி ஷோபிய ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. டாக்டர்ல ஹீரோ வருண் மினிய ஃபர்ஸ்ட் ஒன் சைடா தான் லவ் பண்ணுவாரு. கடைசியில தான் சேருவாங்க. மஹாலி சுமதிய ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. கோலமாவு கோகிலால கோகிலாவோட அப்பா பாவமா கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற ஆளா காமிப்பாங்க. டாக்டர்லையும் சின்னுவோட அப்பா நவநீத் ஒரு பாவமான பயந்த சுபாவம் இருக்கிற ஆளா தான் காமிப்பாங்க. ரெண்டு படத்தோட கதையும் கதைக்களமும் வேறையா இருந்தாலும் நெல்சன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான திரைக்கதை யுக்திகளை வச்சுதான் ரெண்டு படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணி இருப்பாரு. வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். ரெண்டு படத்துலையும் ஹீரோ இன்ட்ரோ சீன்லயே அவங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்கன்னு காமிச்சு இருப்பாங்க. கோலமாவு கோகிலால உங்க இன்க்ரிமெண்ட் பத்தி நாம வெளியே மீட் பண்ணி பேசலாமேன்னு மேனேஜர் தப்பா பேசுவாரு. அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டா ஜிஎம்ஐ மீட் பண்ணி உங்க போஸ்டிங்கையே வாங்கிடுவேனேன்னு கோகிலா சொல்வா. டாக்டர்ல எதுக்கு சோல்ஜரை ட்ரீட் பண்ணாம ஃபர்ஸ்ட் டெரரிஸ்டை ட்ரீட் பண்றேன்னு ஒருத்தர் கோபமா கேட்பாரு. அவரை காப்பாற்ற முடியாது, இவரை காப்பாத்தனா பின்னாடி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலான்னு வருண் சொல்வான். ரெண்டு படத்துலையும் ஒரு ஃபோன் காலில் தான் அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும். கோகிலாக்கு ஷோபி கால் பண்ணி பேசுவாங்க. கோகிலாவோட ரியாக்ஷன்லயே ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சிடும். அடுத்த சீன்ல டாக்டர் உங்க அம்மாக்கு லங் கேன்சர்னு சொல்லுவாங்க. டாக்டர் படத்துல சின்னுவை காணோன்னு அவங்க வீட்டில் வேலை செய்கிற பிரீத்தி ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க. கோலமாவு கோகிலால எதுவரையோ பாட்டுக்கு நடுவுலையே அம்மாவோட ட்ரீட்மெண்ட்க்கு ஹெல்ப் கேட்குற மாதிரி 2-3 சீன்ஸ் வரும். டாக்டர்ல நெஞ்சமே சாங் நடுவுலையே சின்னுவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி சீன்ஸ் வரும். ரெண்டு படத்துலையும் ஒரு போலீஸ் என்கொயரி சீன் வரும். அதுல தான் ஒரு முக்கியமான லீட் கிடைக்கும். கோலமாவு கோகிலால ஒரு மேன்ஷன்ல போலீஸ் ரெய்ட் நடக்கும்போது பாபியால் பவுடரை ஒளிச்சு வச்சுட்டு ஓடும்போது கோகிலாவால மாட்டிப்பான். பாபி அவளை வழியில மடக்கி பவுடரை எடுத்து வர சொல்வான். அப்படிதான் கடத்தல் கேங்கோட கனெக்ட் ஆவா. அம்மா ட்ரீட்மெண்ட்க்கு காசு சேர்க்க தொடர்ந்து பவுடரை கைமாத்துவா. டாக்டர்ல வருண் கமிஷனர் பொண்ணை கடத்த சிட்டியில இருக்கிற எல்லா கிட்னாப்பர்ஸை போலீஸ் தூக்கிட்டு வந்து விசாரிப்பாங்க. வருண் அவங்க செல்போன் நம்பரை ட்ராக் பண்ணி சின்னுவை கிட்னாப் பண்ண ஆளை பிடிப்பான். அவன் மூலமா ஒவ்வொரு ஆளா பிடிச்சு டெர்ரி ஆளுங்க ட்வின்ஸ் மாட்டுவாங்க. ரெண்டு படத்துலையும் கடத்தல் கும்பலோட 2 பேரை லாக் பண்ணி தான் இன்டர்வல் பிளாக் செட் பண்ணுவாங்க. கோலமாவு கோகிலால
மோகன் ஆள் ஒருத்தன் கோகிலாவை போலீஸுக்கு போட்டு கொடுத்துடுவான். மோகன் எல்லாரோட மொபைலை செக் பண்ணி 2 பேரை லாக் பண்ணி கால் பண்ணது யாருன்னு யூகிச்சு சுற்றுவான். டாக்டர்ல வருண் பின்ஸை பிரிச்சிடுவான். பிரிவு தாங்காம 7 பொண்ணுங்களோட கோவா போற கண்டெய்னர்ல இருந்து சின்னுவை ரிலீஸ் பண்ண ஒத்துப்பாங்க. இதுல இன்னொரு ஒத்துமையும் இருக்கு. கோகிலா வருண் 2 பேரும் கன்னை வச்சுதான் ஒரு கேம் ஆடுவாங்க. கோகிலா எனக்கு 2 பேர் மேலேயும் டவுட் இருக்குன்னு இன்னொருத்தரையும் சுட சொல்வா. அதனால அவனையும் மோகன் சுற்றுவான். வருண் எல்லா பொண்ணுங்களையும் ரிலீஸ் பண்ண சொல்லுவான். ஒரு பொண்ணை தான் விடுவாங்கன்னு ட்வின்ஸ் சொல்ல, சின்னுவை மட்டும் கூப்பிட்டுக்கலான்னு மினி சொல்வா. எனக்கு எல்லாரையும் காப்பாத்தணும், இல்லைன்னா என்னை கன்ல சுட்டுட்டு நீங்க சின்னுவை காப்பாத்திக்கோங்கன்னு வருண் சொல்ல, எல்லாரும் கோவா போக ஒத்துப்பாங்க. 2 படத்துலையும் செகண்ட் ஹாஃப்ல தான் வில்லன் மூலமா ஒரு முக்கியமான பிரச்சனை வரும். கோகிலா செஞ்ச வரைக்கும் காசு கேட்க மோகன் அவளை படுக்க கூப்பிடுவான். கோகிலா அவனை தள்ளிவிட மோகன் பொம்மை மாதிரி ஆயிடுவான். பாய் கோகிலா ஃபேமிலியை லாக் பண்ணி 100 கிலோ சரக்கை நீ தான் அல்ஃபோன்ஸுக்கு கைமாத்தணும்னு சொல்லுவான். அவளும் ஒத்துப்பா. அவன் 100 கிலோவை கைமாத்திட்டா பாய் அவளை குடும்பத்தோட கொன்றுவான். பாய் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்றது தான் இப்ப அவளோட பிரச்சனை. டாக்டர்ல வருண் டெர்ரி ரெசார்ட்ல இருந்து பத்மினியை கடத்துற மாதிரி டிராமா பண்ணி டெர்ரியை லாக் பண்ணிடுவான். டெர்ரி அவன் இடத்துக்கு வருணை கூட்டிட்டு போய் இதுல ஒரு பொண்ணை எடுத்துக்கோ, பத்மினியை திருப்பி கொடுன்னு கேட்பான். வருண் அங்க இருக்கிற பொண்ணுங்களை காப்பாத்த டெர்ரிக்கு தெரியாம ஆர்மி ஃபோர்ஸை வர வச்சிருப்பான். ஆனா இப்ப டெர்ரியை அட்டாக் பண்றது ரிஸ்க்குன்னு தெரிய வர, எனக்கு 40 பொண்ணுங்களை 10 நாள்ல கொடுன்னு ஃபேக் ஆஃபர் தருவான். டெர்ரி 40 பொண்ணுங்களை சேர்க்கறதுக்குள்ள எல்லா பொண்ணுங்களை எப்படி காப்பாத்துறதுன்றது தான் வருணோட பிரச்சனை. 2 படத்துலையும் வில்லனோட ஆளை வச்சு ஹீரோ வில்லனை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. கோகிலா வெறும் 10 கிலோ ஒரிஜினல் சரக்கும் 90 கிலோ உப்பும் சேர்த்து கைமாத்துவா. விஷயம் தெரிஞ்சு அல்ஃபோன்ஸ் பாய் கிட்ட கத்த, பாய் பாபியை பிடிச்சி கத்த, பாபி கோகிலாக்கு ஃபோன் பண்ணி பேசுவான். அவ பாபி கிட்ட டீல் பேசுற மாதிரி பேசி அவனை பாய் கிட்ட மாட்டி விட, பாய் அவளை வச்சே பாபியை போட்டுருவான். டாக்டர்ல டெர்ரி அவன் ஆளுங்களை மீட்டிங்க்கு கூப்பிட்டு ஆளுக்கு 5 பொண்ணுங்களை சப்ளை பண்ண சொல்லுவான். மெல்வின் தனியா பேசணும்னு சொல்ல டெர்ரி வருணையும் ஜாயின் பண்ண சொல்லுவான். வருண் மெல்வின்க்கு கத்திய காட்டி ஜாடையா டெர்ரிய கொல்ல சொல்லுவான். மெல்வின் கொல்ல போக அப்ப வருணே அவனை மடக்கி டெர்ரி கிட்ட மாட்டி விட டெர்ரி மெல்வினை கொன்னுடுவான். 2 படத்துலையும் வில்லன் கிட்ட குடும்பமா மாட்டிப்பாங்க. கோகிலா திரும்ப 90 கிலோ எடுத்துட்டு போகும்போது அல்ஃபோன்ஸ் அவன் ஆளு பில்லியை வச்சு கோகிலா ஃபேமிலியை லாக் பண்ணிடுவான். டாக்டர்ல மெல்வின் கடைசியா சப்ளை பண்ண பொண்ணுங்களை வச்சு வருணும் மினியோட ஃபேமிலியும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு தெரிஞ்சு டெர்ரி எல்லாரையும் லாக் பண்ணிடுவான். 2 படத்துலையும் பிளான் பண்ணி வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சிடுவாங்க. கோகிலா 90 கிலோ சர்க்கரையை தான் கொண்டு போயிருப்பா. ஒரிஜினல் சரக்கு எங்கன்னு கேட்டு பில்லி மிரட்ட அவ தூரமா ஒரு அட்ரஸ் சொல்வா. அல்ஃபோன்ஸ் போய் செக் பண்ணிட்டு வரதுக்குள்ள பில்லி அவளை படுக்க கூப்பிடுவான். இதை சாக்கா வச்சு ஒரு பிளான் போட்டு பில்லி அவன் ஆளுங்க எல்லாரையும் குடும்பமா சேர்ந்து கொன்னு தப்பிச்சிடுவாங்க. டாக்டர்ல டெர்ரி லாக் பண்ணுவான்னு தெரிஞ்சு வருண் ஒரு பிளான் போட்டு இருப்பான். டெர்ரி மெல்வினை கொன்னுட்டான்ற கோபத்துல ஆல்வின் வருணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். பிளான் படி ஆல்வின் டெர்ரியோட அப்பாவை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு வந்து டெர்ரிய லாக் பண்ணிடுவான். டெர்ரி கடத்தி வச்சிருக்கிற பொண்ணுங்களை ரிலீஸ் பண்ண வருண் அவங்கள கூட்டிட்டு மினி ஃபேமிலியோட தப்பிச்சிடுவான். 2 படத்துலையும் திரும்பவும் மாட்டிக்கிட்டு தப்பிச்சிடுவாங்க. கோகிலா இப்ப இன்ஸ்பெக்டர் குரு கிட்ட மாட்டிப்பா. எங்களை விட்டுறதா இருந்தா பாய் 90 கிலோ சரக்கு 2யும் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துடுறேன்னு கோகிலா குரு கிட்ட டீல் பேசுவா. குருவும் ஓகே சொல்ல பாய்க்கு உளவு சொல்ற கான்ஸ்டபிள் வேணு மூலமா பாய கோகிலா வீட்டுக்கு வர வச்சு குரு பாய கொன்னுடுவான். டாக்டர்ல ஒரு பொண்ணை மட்டும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோன்னு வருண் மட்டும் திரும்ப வர டெர்ரி அவனை லாக் பண்ண பார்ப்பான். ஆனா கர்னல் ஃபோர்ஸோட வந்து
டெர்ரியையும் அவன் ஆளுங்களையும் போட்டுருவாங்க. குரு கோகிலாவையும் அவ குடும்பத்தையும் ஜெயில போட பிளான் பண்ண குரு ஒய்ஃபை வச்சு கோகிலா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு குடும்பத்தோட ஊரை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. வருண் கர்னலுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணை கூட்டிட்டு போயிடுவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.